friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன போர்க்கப்பலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த போர்க்கப்பல்ல எதிரிகளின் பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல எதற்காக இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இணைக்கிறாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், கமலா தேவி அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசலை இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல கமிஷன் செஞ்சிருக்காங்க. கமலா தேவி ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசலை எதற்காக இந்தியா கமிஷன் செஞ்சிருக்காங்க, இந்த ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், HAL நிறுவனம் இந்திய விமானப்படைக்கு ஒரு முக்கியமான விமானத்தை ஹேண்ட் ஓவர் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. HAL நிறுவனம் ஹேண்ட் ஓவர் செய்ய உள்ள விமானம் எந்த விமானம், அந்த விமானத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியா கடலில் இருந்து பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு ஒரு சி பேஸ்ட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா டெவலப் செய்து வரும் சி பேஸ்ட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முதல்ல இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இணைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை சி பேஸ்ட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மட்டும் ஏந்தி செல்லக்கூடிய டெடிகேட்டட் பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டார் வெசல்களையும் டெவலப் செய்ய போறாங்க. DRDO பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய AD-1 லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டார் மிசைலோட இரண்டாவது கட்ட சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இந்த AD-1 இன்டர்செப்டார் மிசைல்னால லோவர் எக்ஸோ மற்றும் எண்டோ அட்மாஸ்பியர்ல பறக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். எக்ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னா பூமியில இருந்து 700 கிலோமீட்டருக்கும் அதிகமான உயரத்தை எக்ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோ அட்மாஸ்பியர் அப்படின்னா பூமியில் இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துல உள்ளத எண்டோ அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இரண்டாவது இன்டர்செப்டார் மிசைலான AD-2 இன்டர்செப்டார் மிசைலையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலோட சோதனையை கூடிய விரைவில் இந்தியா நடத்த இருக்காங்க. இந்த AD-2 இன்டர்செப்டார் மிசைல்னால 3000 முதல் 5000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரக்கூடிய இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். இந்தியா டெவலப் செய்து வரும் சி பேஸ்ட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இந்த AD-1 மற்றும் AD-2 இன்டர்செப்டார் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காக DRDO ஒரு சாலிட் ஸ்டேட் AESA ரடாரை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரடார் சிஸ்டத்தை லாங் ரேஞ்ச் மல்டி ஃபங்க்ஷனல் ரடார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாங் ரேஞ்ச் மல்டி ஃபங்க்ஷனல் ரடாரை பயன்படுத்தி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். அதே வேளையில இந்த லாங் ரேஞ்ச் மல்டி ஃபங்க்ஷனல் ரடார்னால ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் செய்ய முடியும். DRDO டெவலப் செய்து வரும் இந்த லாங் ரேஞ்ச் மல்டி ஃபங்க்ஷனல் ரடார் சிஸ்டத்தை தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள VLSR-SAM மற்றும் LR-SAM மிசைல்கள்ல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் மல்டி ஃபங்க்ஷனல் ரடார் சிஸ்டத்தை முக்கியமா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்காகவே இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலும் இணையும் பொழுது ரெண்டு சிஸ்டங்களோட செயல்திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS விசாகப்பட்டினம் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் தான் அதிநவீனமானது. இந்த கப்பலை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட உள்ளது. இந்தியா 5 முதல் 10 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ப்ராஜெக்ட் 18 கிளாஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் டெவலப் செய்யப்பட உள்ளது.
இந்த ப்ராஜெக்ட் 18 கிளாஸ் திட்டத்தின் மதிப்பு 90,000 கோடி ரூபாய். ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலோட விலை 10,000 கோடி ரூபாய். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் தான் இந்தியா டெவலப் செய்த டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்லே மிக பெரியதா இருக்க போகுது. இந்த டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் 13,000 டன் எடை கொண்டதா இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் 185 மீட்டர் நீளமும் 25 மீட்டர் அகலமும் 7.5 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கும். இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 65 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்னால தொடர்ந்து 9,300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 70 ஆபீசர்கள் மற்றும் 330 செயலர்கள் தேவைப்படுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஒரு கப்பலை இயக்குறதுக்கு தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்னால தொடர்ந்து 45 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த கப்பல்ல எதிரி போர்க்கப்பல் மற்றும் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட LRMFR AES ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர எதிரி நீர்மூழ்கி கப்பலின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு பெல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஹம்சா NG சோனார் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய காம்பேக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்தி கப்பல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை பிரயோகிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை எதிரிகளின் மிசைல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா டெவலப் செய்து வரும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் சீனாவிடம் உள்ள டைப் 055 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் மற்றும் அமெரிக்காவின் டைகாண்டிரோகா கிளாஸ் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலுக்கு இணையான கப்பலா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவுடைய டைப் 055 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்னால 112 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதுவே அமெரிக்காவின் டைகாண்டிரோகா டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்னால 122 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதே வேளையில இந்தியா டெவலப் செய்து வரும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்னால 144 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இதிலிருந்து சீனா மற்றும் அமெரிக்க கப்பல்களை விட இந்தியாவின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் மிக பெரியதா சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல எடுத்து செல்லப்பட உள்ள 144 மிசைல்கள்ல XRSAM லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், பேரகேட் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், VLSRSAM சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், பிரம்மோஸ் லேண்ட் அட்டாக் மற்றும் ஆன்டி ஷிப் மிசைல், நிர்பை லேண்ட் அட்டாக் மிசைல், ஸ்மார்ட் ஆன்டி சப்மரின் டார்பிடோஸ் போன்ற பலவிதமான மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இதனால இந்த கப்பல் கட்டி முடிக்கப்பட்டால் உலகிலே சக்தி வாய்ந்த டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலா இந்த கப்பல் திகழும். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இருந்து 2 HAL துரு MK3 ஹெலிகாப்டர்கள் இல்லன்னா 2 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். இது போன்ற பல அதிநவீன சிஸ்டங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலோட செயல்திறன் மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கப்பலோடு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இணைக்கும் பொழுது இன்னும் அதிகமான செயல்திறனோடு இந்த 2 சிஸ்டங்களும் இயங்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலமா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவிற்குள் போதைப் பொருள் கடத்தல் அதிகமாக நடைபெற்று வருது. பல இடங்கள்ல இந்தியன் கோஸ்ட் கார்டு மிக சிறப்பா செயல்பட்டு போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில இந்தியன் கோஸ்ட் கார்டோட செயல்திறனை அதிகரிப்பதற்கு அதிகமான ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்கள் இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல இணைக்கப்பட்டு வருது. அந்த வகையில கமலா தேவி அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல சமீபத்துல இந்தியன் கோஸ்ட் கார்ட்ல கமிஷன் செஞ்சிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த கமலா தேவி ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசலுக்கு முன்பு கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ஏற்கனவே 4 ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்களை டெவலப் செய்து இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு கொடுத்திருக்காங்க. கமலா தேவி ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல் 48.9 மீட்டர் நீளமும் 7.5 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த வெசல்கள் 308 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்களை இயக்குறதுக்கு 3 இன்ஜின்கள் மற்றும் ஒரு வாட்டர் ஜெட் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்கள்னால அதிகபட்சமா 63 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த வெசல்கள்னால 1500 நாட்டிக்கல் மைல்ஸ் வரை
வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ல 35 நபர்கள் பயணிக்க முடியும். இந்த ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்களோட முக்கியமான ஆயுதமா இந்த கப்பல்ல 40 முதல் 60 துப்பாக்கிகள் இணைக்கப்பட்டிருக்கு. கமலாதேவி ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்களை பயன்படுத்தி ஆன்டி ஸ்மக்லிங், ஆன்டி பைரசி, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் போன்ற பலவிதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், HAL நிறுவனம் LCA தேஜஸ் விமானத்தோட ட்ரெய்னர் விமானத்தை இந்திய விமானப்படையிடம் அடுத்த மாதம் ஒப்படைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை 73 தேஜஸ் MK-1A விமானத்தை HAL நிறுவனத்திடமிருந்து ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்தை இயக்குறதுக்கு அதிகமான பைலட்டுகளை ட்ரெயின் செய்ய வேண்டிய நிலை இருக்கு. இதனால இந்திய விமானப்படை 18 தேஜஸ் MK-1 ட்ரெய்னர் விமானங்களை HAL நிறுவனத்திடமிருந்து ஆர்டர் செஞ்சிருந்தாங்க. இந்த விமானங்களை தான் HAL நிறுவனம் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்க போறாங்க. இதனால தேஜஸ் ட்ரெய்னர் விமானங்களை பயன்படுத்தி அதிகமான எண்ணிக்கையில பைலட்டுகளை ட்ரெயின் செய்ய முடியும். தேஜஸ் MK-1A ட்ரெய்னர் விமானம் பிளைட் சர்டிபிகேஷன் வாங்குறதுக்கான அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருப்பதாகவும் கூடிய விரைவில் இந்த விமானத்திற்கு தேவையான பிளைட் சர்டிபிகேட் வழங்கப்பட்டவுடன் இந்த விமானத்தை பயன்படுத்தி இந்திய விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்க இருக்காங்க. வரும் காலத்துல இந்திய விமானப்படையில அதிகமான எண்ணிக்கையில தேஜஸ் விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால அதிகமான பைலட்டுகளும் தேஜஸ் விமானத்தை இயக்குறதுக்கு தேவைப்படுறாங்க. இதன் காரணமாக தான் இந்தியா தேஜஸ் MK-1 விமானத்தோட ட்ரெய்னர் விமானத்தை தற்போதிலிருந்தே வாங்கி இந்திய வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.